கனடாவின் பொருளாதாரத்திற்கு சிறு தொழில்களே முதுகெலும்பாக விளங்குவதோடு புதுமைகளை ஊக்குவிக்கவும் நல்ல வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் நாடு முழுவதும் உள்ள சமூகங்களை வலுப்படுத்தவும் வழிவகுக்கின்றன. இதன் காரணமாகவே கூட்டாட்சி அரசின் கொள்முதல் வாய்ப்புகளை சிறு தொழில்கள் எளிதில் அணுகுவதை உறுதி செய்ய மத்திய அரசு பல உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அரசாங்க மறுசீரமைப்பு, பொதுப் பணிகள் மற்றும் கொள்முதல் அமைச்சரும் கியூபெக் பிரதிநிதியுமான கௌரவ ஜோயல் லைட்பவுண்ட் மற்றும் தொழில்துறை அமைச்சரும் கியூபெக் பிராந்தியங்களுக்கான கனேடிய பொருளாதார மேம்பாட்டு அமைச்சருமான கௌரவ மெலனி ஜோலி ஆகியோரின் சார்பில் பெண்கள் மற்றும் பாலின சமத்துவ அமைச்சரும் மாநில செயலாளருமான கௌரவ ரிச்சி வால்டேஸ் புதிய சிறு தொழில் கொள்முதல் திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் கட்ட நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். இந்த நடவடிக்கைகள் கொள்முதல் நடைமுறைகளை எளிமையாக்குவதோடு கனேடிய சிறு தொழில்கள் கூட்டாட்சி ஒப்பந்தங்களை எளிதில் புரிந்து கொள்ளவும் அரசாங்க வாய்ப்புகளை விரிவாக அணுகவும் உதவும். மேலும் கனடாவின் இனோவேஷன் சொல்யூஷன் கனடா மூலம் கூட்டாட்சி கொள்முதல் வாய்ப்புகள் உட்பட கனேடிய சிறு தொழில்கள் தங்களின் புதுமையான தயாரிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்க, சோதிக்க மற்றும் காட்சிப்படுத்த 5 ஆண்டுகளில் $79.9 மில்லியன் முதலீடு செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இணைந்து மேற்கொள்ளப்படும் இந்த முயற்சிகள் அதிகமான கனேடிய நிறுவனங்கள் கூட்டாட்சி ஒப்பந்தங்களுக்கு போட்டியிடவும் தங்களது வணிக நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி நல்ல வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உதவும். அதே நேரத்தில் மத்திய அரசின் கொள்முதல் அதிகாரத்தை கனேடிய நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தவும் வழிவகுக்கும். கனடாவின் பொருளாதாரத்தில் சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கனேடிய சிறு தொழில் கொள்முதல் திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்டுள்ள முதல் கட்ட நடவடிக்கைகள் ஒரு முக்கியமான திருப்பு முனையாகும். நாங்கள் கொள்முதல் முறையை எளிமையாக்குகின்றோம், தடைகளை குறைக்கின்றோம், வாய்ப்புகளை விரிவுபடுத்துகின்றோம். இதன் மூலம் அதிகமான கனேடிய நிறுவனங்கள் கூட்டாட்சி ஒப்பந்தங்களுக்கு போட்டியிட்டு அவற்றை நிறைவேற்ற முடியும். இது அரசாங்கத்தின் கொள்முதல் அதிகாரத்தை பயன்படுத்தி கனடாவின் வளர்ச்சியையும் கனேடியர்களின் வேலை வாய்ப்புகளையும் தீவிரமாக ஆதரிப்பதாகும் எனவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.